ஏய் பல்லவா, வாடா சீக்கிரம், பொங்கல் பொங்க போகுது. சோழன் வாங்க, நீங்களும் சேரனண்ணா வாங்க, வானதி வா அப்படின்னு சந்தோஷமா எல்லாரையும் நிலா கூப்பிடுறாங்க. ஐயனார் வீட்டு வாசல்ல பொங்கல் கரெக்டா பொங்கறதுக்கு தயாராகும் பொழுது உடனே நடேசனும் வந்துட்டு சந்தோஷமா, அப்பாடா 2005லயோ 6லயோ என் பொண்டாட்டி காமாட்சி கடைசியா இந்த வாசல்ல பொங்கல் வச்சது. அதுக்கப்புறம் நீதான் அம்மா இந்த வீட்டோட குலதெய்வம் மாதிரி வந்து பொங்கல் வச்சு பொங்கல் அட்டகாசமா பொங்கிடுச்சே அப்படின்னு சந்தோஷப்படுறாரு நடேசன். உடனே நிலா சொல்றாங்க, அங்கிள் இதுல என்ன இருக்கு அங்கிள், நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் நினைச்சிட்டாரு, அதுவும் ஐயனார் நினைச்சிட்டாரு. அதனால தான் நமக்கு இப்படி எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னு நிலா சொல்ல பக்கத்துல நிக்கிற வானதி அப்படியே பாண்டியனோட காதுக்குள்ள கிசுகிசுக்கிறாங்க. ஆமா, இவ பெரிய நல்லவளாமா பாண்டி, பாத்தியா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியும், என்ன வானதி பேசுற, கொஞ்சம் மெதுவா பேசு, அன்னி காதுல விழுந்தா வருத்தப்படுவாங்கல்ல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எல்லாரும் சந்தோஷமா எங்க வீட்டுல இப்படி ஒரு விசேஷம் நடக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு வானதி அப்படின்னு சொல்ல உடனே பார்த்துட்டு இருக்கீங்க வானதி, வா நீயும் வந்து அரிசி போடு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே பெரிய மனுஷி கடக்கா கொடுக்க உடனே வானதியோ, நீங்க இந்த வீட்டு மருமகளே இல்லை, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நீங்க பண்ணிக்கிட்டதே ஃபேக் கல்யாணம் அப்படின்னு வானதி பேச உடனே நிலா சொல்றாங்க, என்ன இப்ப வரைக்கும் எங்க கல்யாணம் ஒரிஜினல் கல்யாணம் தான், இந்த நிமிஷம் வரைக்கும் அது தெரியும் தானே வானதி, இப்ப சந்தோஷமான நேரத்துல தேவையில்லாம அதெல்லாம் எதுக்கு வானதி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நிலா பேச, நீ ரொம்ப நல்லவளை போல நடிக்கிறடி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள வாயை திருப்பிக்கிட்டே வந்து அரிசியை கொடு அப்படின்னு வாங்கி வெடுக்குன்னு போடுறாங்க. அதே சமயம் அங்க சேரணும், வானதி வாப்பா நீ அப்படி போய் உட்காரு, பாண்டி கூட்டிட்டு போய் உட்கார வைடா அப்படின்னு சொல்ல உடனே, ஏன் நான் என்ன விருந்தாளியா, நான் இந்த வீட்டு மருமக தானே, ஏன் இவங்க செய்யும் போது நான் இங்க நின்று இந்த வேலையில செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்ல உடனே சேரன் சொல்றாரு, இதை பாருப்பா வானதி, நீ செய்யக்கூடாதுன்னு இல்லை, எதுக்காக சிரமப்படுற, சின்ன பொண்ணு அதான் நிலா செய்யுது, கூட நானும் இருக்கேன்ல, அதனால தான் பாண்டியை கூட்டிட்டு போய் அந்த பக்கம் உட்கார சொன்னேன், நீ தப்பா எடுத்துக்காதப்பா அப்படின்னு சேரனும் சொல்றாரு. சோழன் சொல்றாரு, அண்ணே இவளுக்கு இதுதானே வேலையே, இதே இந்த வேலையெல்லாம் நீ பாருப்பான்னு சொல்லி இருக்கு பாரு, என்ன இவங்க எல்லாரும் சொகுசா போய் உட்காரணும், நான் மட்டும் வேலையை பார்க்கணுமா பாண்டின்னு சொல்லி அதுக்கும் அவனை பிடிச்சி தொங்கு தொங்குன்னு தொங்கி இருப்பானே, அங்க போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னாலும் தொங்குவா, வேலையை பாருன்னு சொன்னாலும் தொங்குவா, இப்படி அவளோட கேரக்டர் அந்த மாதிரி டைப்புனே அப்படின்னு சோழனும் சொல்ல உடனே, என்ன நீங்க வந்து பாத்தீங்களா என்னோட கேரக்டரை, தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு தான் பாண்டி நான் இங்க வரலன்னே சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்றாரு, எப்ப வானதி நீங்க வரலன்னெல்லாம் சொல்லவே இல்லை, சந்தோஷமா தானே வந்திருக்க அப்படின்னு சொல்றாரு. நீ ஒரு லூசுடா பாண்டி, எல்லாரும் முன்னாடியும் பில்டப் இட்டா நீ அதுக்கு மேல இருக்க, சரி உங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் அங்க பக்கம் போய் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி நீயும் வா பாண்டி அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. நிலா வாசல்ல உட்காந்து பொங்கல் கிண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஏப்பா நிலா இந்தாப்பா, அதுக்கு அடுத்தது இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையையும் போடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு சேரன். சமயம் பார்த்துட்டு சடனா ஒரு பெரிய பிரேக் போட்டு ஒரு பெரிய கார் வந்து நிக்குது. அதை பார்த்துட்டு நிலா சேரன் ரெண்டு பேருமே எழுந்திருச்சு, யாரு காருக்குள்ள இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டன் ஆகி பார்க்க அப்படியே காது குறைஞ்சிட்டு கொட்டாவி விட்டுட்டு உட்கார்ந்துருக்கிற நடேசன் சொல்றாரு, யாராவது பக்கத்து வீட்டுக்கு ஓரம்பறையா இருக்க போகுது, நீங்க ஏன் என்னமோ நம்ம வீட்டுக்கு வர மாதிரி பாக்குறீங்கப்பா, உட்காந்து செய்யுங்க செய்யுங்க பொங்கலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் எகத்தாலும் பேச உடனே, இல்லப்பா நம்ம வீட்டுக்கு தான் இந்த கார் வருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேரனும் சொல்ல நிலாவும் சேரனும் எழுந்திரிச்சு முன்னாடி ஒரு எட்டு வச்சு நிக்கிறாங்க. கரெக்டா கதவை திறந்துட்டு மனோகரும் அவங்களோட மனைவி தேனும் பொங்கல், அதுக்கப்புறம் பொங்கல் பானை, மஞ்சள், வெத்தலை பாக்குன்னு எல்லாமே பொங்கல் சீர் எடுத்துட்டு வர்றாங்க. உடனே அங்க நிலா என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்க, அதே சமயம் வானதி அதுக்கப்புறம் பாண்டி பல்லவன் எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. நடேசனும் எழுந்திரிச்சு நிக்க உடனே நடேசன் பெரியவரா வீட்டுக்கு மூத்தவரா முன்னாடி போய் நின்று கையெடுத்து கும்பிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு மனோகரை. உடனே மனோகரும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு, என்னம்மா பாக்குற, என்னடா சொல்லாம கொள்ளாம இந்த மாதிரி சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு பாக்குறியா, அதுவும் நம்ம பிரஸ்டீஜுக்கு இந்த மாதிரி கரும்போ வெறும் வெத்தலை பாக்கு தேங்காய் மட்டும் கொண்டு வந்தது ரொம்ப எனக்கே கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது, நாம கொண்டு வர்ற சீரை இவங்க வீட்டுக்குள்ள வைக்கிற அளவுக்கு வீடு அருகதை இருக்கணும்ல, அதனாலதான் இது மட்டும் போதுன்னு வாங்கிட்டு வந்திருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் சொல்ல உடனே நிலா, அப்பா நீங்க வந்ததே போதும்பா, வேற எதையுமே நான் கேட்கல, ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா, ஆமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு தேனையும் கையை பிடிச்சு கூப்பிட ரெண்டு பேர்த்தையும் உள்ள போய் சேர் போட்டு உட்கார
உட்கார வச்சிருக்காங்க நிலா. அதே சமயம் அங்கே வானத்தையும் இருக்க மனோகர் கேட்குறாரு, ஏப்பா நிலா, யாரு யாரு இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, அப்பா இவங்க தான் வானதி, நம்ம பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுப்பா அப்படின்னு நிலா அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆஹா, நான் கூட ஏதோ பெரிய எழுத்து பொண்ணா இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியை இலக்காரமா மனோகர் பேச, உடனே வானதியோ, என்னங்க என்ன உங்கள் பொண்ணு மாதிரி ஒன்றும் நாங்கள் ஃபேக்காக லவ் பண்ணலைங்க, உண்மையாக ஒரிஜினலாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த வீட்டோட ஒரிஜினல் மருமகளே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரையும் விட்டு வைக்காம வாயாடித்தனமாக பேசுகிறாங்க வானதி. உடனே மனோகர், என்ன என் புள்ள ஃபேக் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளா, இப்போ வரைக்கும் இவ தான் இந்த வீட்டோட ஒரிஜினல் மருமக அப்படின்னு தேன்மொழியும் பேச, உடனே வானதி, இப்போ வரைக்கும் சரி சரி ஒத்துக்கிறேன், ஆனால் இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ விவாகரத்து வாங்கிட்டு போகத்தானே போகிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, இதை பாருமா, அது விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் அப்போ பார்க்கலாம், அதுவும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு விவாகரத்து வாங்குறதுக்கு விட்டுருவனா என்ன, அவன் எங்கேயாவது சந்தோஷமாக வாழட்டும்னு எத்தனை நாள் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அம்மா வாமா நீயே அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியை நிலா அழைச்சிட்டு போக, உடனே சோழனும், என்னங்க உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சேரணும், என்னப்பா நிலா, நான் கடையில் போய் சாப்பாடெல்லாம் மதியத்துக்கு ஆர்டர் சொல்லிட்டு வந்துடுவா, ஏன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன வீட்டில் சமைச்சது கண்டிப்பாக இவங்களுக்கு விருந்து பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், தடபுடலாக இருக்கணும்ல இவங்களுக்கு போடுற விருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வானத்தையும், என்ன சேரனா உங்களுக்கு நிலாவை கண்டா ஒரு பக்கம் பாசம் தலை தூக்குது, அவங்க பணக்காரங்கண்ணா, நாங்கள் எல்லாம் வசதி கம்மியானவங்கண்ணா, எங்கள் அப்பா அம்மாவையும் தான் நான் வர சொல்லியிருக்கேன், அதனால் சேர்த்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு வானதி பேசிக்கிட்டு இருக்கவே வானதியோட அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. உடனே நிலா அவங்களையும் போய் வாங்க அப்படின்னு ஒரு பக்கமாக வரவேற்க, சேரனும் கையெடுத்து கும்பிட்டு வரவேற்க, உடனே அவங்க 2 பேரும் எங்களை மன்னிச்சிருங்க, முதல்ல நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்து வானதியை பாண்டிக்கே கட்டி கொடுக்கலான்னு சொல்லி சம்மதம் சொல்லிட்டு போயிட்டு அப்படியே இங்கே பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்துக்கலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, உடனே நிலாவும், சந்தோஷங்க, இந்த வீட்டில் இத்தனை பேர் வந்து பொங்கல் கொண்டாடுறது நாங்கள் நினச்சே பார்க்காத விஷயம், நிறைய அதிசயங்கள்லாம் நடக்குது இல்லை சோழன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிற சோழனையும் இடிக்கிறாங்க நிலானே. அம்மா உள்ள உட்காந்துருக்காருல்ல, இவர் தான் அந்த நிலாவோட அப்பா, பெரிய பணக்காரன், ரொம்ப தான் ஓவராக கெத்து காமிக்கிறாம்மா அப்படின்னு வானதி வெளியில் சொல்ல, உடனே வெளியில் நிற்கிற காமாட்சியோ, என்னடி சொல்கிற, இந்தால் பணம் எம்மா பெருசு, வா பார்த்து போடலாம் 2ல் ஒரு கை, அவளை முதல்ல இந்த வீட்டில் வாழ விட்டா தானே நீ தான் இந்த வீட்டு மருமக, அவளை அடித்து துரத்து தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி பேசிக்கிட்டு இருக்கவே வெளியில் நிற்கிற நடேசன், யார அப்படின்னு பின்னாடி கேட்குறாரு அவங்க 2 பேரும் பேசினதை. உடனே அவர் கேட்டிருப்பாருங்கிறத உணராம அதிர்ச்சியில், ஐயோ இவர் வேற கேட்டுட்டாரா அப்படின்னு காமாட்சி பார்க்க, ஒழுங்கு மரியாதையா வந்த வழியிலேயே ஓடி போயிருங்க, ஏன் மருமகன் நிலாவை நீங்கள் துரத்துறதா வழியிலேயே திரும்பி ஓடி போயிருங்க, பள்ள தட்டி கையில் கொடுத்துடுவேன் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு.